நாடாளுமன்ற தேர்தலானது 7 கட்டங்களாக நடந்து முடிந்திருக்கிறது. எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகளில் 361 இடங்களுக்கு மேலாக என்டிஏ அலைன்ஸ் வெற்றி பெறும் அப்படின்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாகவே கருத்து கணிப்புகளை நம்பலாமா? கருத்து கணிப்புகள் சரியான முறையில் தான் நடத்தப்படுகிறதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த வீடியோவில் இதற்கான பதிலை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இந்த 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் 7 கட்டங்களாக தேர்தலானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. 272 அப்படின்றது தான் மெஜாரிட்டி மார்க், மேஜிக் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 272 தொகுதிகளில் எந்த கட்சி வெற்றி அடைகிறதோ அந்த கட்சி தான் இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியும். அதற்கு குறைவாக நம்பர்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும். இதுதான் கலை யதார்த்தமாக இருக்குது. இப்போ 272 இந்த மேஜிக் நம்பரை யார் பெறப்போகிறார் அப்படின்றது ஒரு பெரிய கியூரியாசிட்டியை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வாக்காளராக 4ஆம் தேதி நம்ம காத்திருப்பதே யார் மெஜாரிட்டி மார்க் டச் பண்ண போகிறா அப்படின்றது தான். 7 கட்ட தேர்தலுக்கு பின்னாடி வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜக 361 இடங்களுக்கு மேலாக கூட்டணியோடு அவங்க வெற்றி பெறுவாங்க. அவங்களுடைய அலைன்ஸ் என்டிஏ அலைன்ஸ் 361 ப்ளஸ் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா பிளாக் அலைன்ஸ், ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் அலைன்ஸ் 145 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிற கட்சிகள் 37 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அந்த கருத்து கணிப்புகள்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, ஒரு தேர்தல் நடக்குது, அந்த தேர்தலில் வாக்களித்து விட்டு வருகிறார்கள்ல அவங்கள்ட்ட நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தீர்கள், எதற்காக வாக்களித்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள்ட்ட பேசுவாங்க. அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிப்பாங்க. இது ஒரு வகையான முறை. இன்னொரு முறை என்ன அப்படின்னா, நிறைய டைரக்டரி மூலம் அவங்க ஃபோன் நம்பர்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், நிறைய ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் விற்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபோன் நம்பர்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ஃபோன் நம்பர்ஸ்லேருந்து அவங்க கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் இந்த இந்த நிறுவனத்துலேருந்து கூப்பிட்றோம், இது ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புக்கான ஒரு உரையாடல் அப்படின்றத பதிவு பண்ணிவிட்டு அவங்க அதற்கு பிறகு அவங்கள்ட்ட உரையாடுவாங்க. எந்த கட்சிக்கு வாக்களித்தீங்க, ஏன் வாக்களித்தீங்க, என்ன காரணத்துக்காக வாக்களித்தீங்க, உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்ற நிறைய தகவல்களை அவங்கள்ட்ட கேட்டு பெறுவாங்க. இது ஒரு முறை. 3வது முறை என்ன அப்படின்னா, தேர்தலில் வாக்களித்துட்டு வர்றவர்கள்ட்ட மட்டுமல்லாது நேரடியாக அவர்களுடைய கிராமங்கள், அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் போயிட்டு நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு குரூப் ஆஃப் செக்ஷன் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணி அவங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணிக்கிறது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் கருத்து கணிப்பு நிறுவனங்கள் மக்களுடைய, அதாவது வாக்காளர்களுடைய தகவல்கள் அவங்க சேகரித்து வச்சுப்பாங்க. ஸோ இப்போ இதை அவங்க சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்றவாறு அவர்கள் இதை எக்ஸிட் போலாக வெளியிடுறாங்க. இது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ரொம்ப ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மார்க்கெட்டிங். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேட்பாளர் ஒரு முதன்மையான வேட்பாளராக அந்த பகுதியில் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் இவர் ஜெயிப்பார், அவர் ஜெயிப்பார்னு நிறைய நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு வேட்பாளர்களுக்காகவும் வேலை செய்வாங்க, காசு வாங்கிட்டு வேலை செய்வாங்க. இது ஒரு ரகமாக இருக்குது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் ஓரளவு ஒரு டைரக்ஷன் அது தரும். அக்யூரேட்டாக இல்லைனாலும் ஓரளவு இப்படி தான் இருக்க போகுது ரிசல்ட்ஸ் அப்படின்றது தரும். ஏன்னா இங்கே நீங்கள் மேஜிக் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படி மேஜிக் பண்ணுறது மூலமாக யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுல்ல. இப்போ அடுத்த ஒரு 2 தினங்கள்லேயே நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துட போகுது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்குது. வேறு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் உங்களால் வாக்காளர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதாவது ஜெயிக்கிற வேட்பாளருக்கு நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஏதோ வகையில் மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது. ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புலாம் அந்த மாதிரி இல்லை. அதனால் ஓரளவு இது ஒரு டைரக்ஷன் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடந்த காலங்களில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தவறாக போயிருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவறாகவும் போயிருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடியுது. 2004 பார்த்தோம் அப்படின்னா, 2004 நிறைய நிறுவனங்கள் கருத்து கணிப்பு மேற்கொண்ட நிறைய நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 240லேருந்து 275 இடங்கள் என்டிஏ அலைன்ஸ் பெறும், வாஜ்பாய் மீண்டும் பிரதமர் ஆவார் அப்படின்ற மாதிரியான கருத்து கணிப்புகளை வெளியிடுறாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்தவரையில் 138 இடங்கள் தான் அவங்களால வெற்றி பெற முடிந்தது. 2004 காங்கிரஸ் அலைன்ஸுடைய ஒரு சப்போர்ட்டோட அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களுடைய கணிப்பு அப்படின்றது எல்லா முறையும் சரியாக இருந்தது இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவுடைய சட்டமன்ற தேர்தல் 2023 நடந்த சட்டமன்ற தேர்தல்லையும் காங்கிரஸை விட பாஜக அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் காங்கிரஸ் தான் வந்து ஒரு தம்பிங் மெஜாரிட்டியில் வெற்றி அடைந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ ரீசெண்டாக நடந்த 5 மாநில தேர்தல்களில் சத்தீஸ்கர் வந்து காங்கிரஸ் வெற்றி பெறும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் வந்து பாஜக தான் இங்கே வந்து வெற்றியை பெற்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து தவறாகவும் அது போயிருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மையாக கள நிலவர உண்மையாகவும் அது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பாஜகவுக்கு 361 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது சரியான டைரக்ஷனில் தானே போயிருக்கு. இது ஏன் வந்து சமூக வலைதளங்களில் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் ஏன் இதை விமர்சிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அதற்கு சில உதாரணங்கள்லாம் இருக்குது. காங்கிரஸை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறாங்கன்னா 295+ இடங்கள் வந்து நாங்கள் பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இப்போ ராகுல் காந்திகிட்ட கேட்குறாங்க, மம்தா பானர்ஜிகிட்ட கேட்குறாங்க, எதிர்க்கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு குறித்து அவங்கள்ட்ட வந்து கருத்து கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடி மீடியாக்கா போல், இது வந்து எக்ஸிட் போல் கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தி விமர்சிக்கிறாரு. மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பீப்புள் போல் தான் நம்புகிறோம், எக்ஸிட் போலை நம்பலை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க. இப்போ ஆப்போசிஷன் பார்ட்டிஸை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாகவே இது வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்குது. இது ஒரு கருத்து கணிப்பாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. மேஜரான ஒரு சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில ஊடகங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சேனல்ஸுமே வந்து இன்றைக்கி ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணுற விதமாக தொடர்ச்சியாக அவங்களுடைய டிபேட் எல்லாமே இருக்கிறதுனால இதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்ற ஒரு தன்மையில் தான் அவங்களுடைய பதிலே இருக்குது. இப்போ வந்து இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களும், அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் எப்படி இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா குறிப்பாக இந்த கருத்து கணிப்பு வெளியிட்ட நிறுவனங்கள் பார்த்தோம்னா முன்னுக்கு பின்னர் முரண்பாடாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ ஹரியானாவில் வந்து மொத்தமே 10 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்குது. ஆனால் ஒரு சில கருத்து கணிப்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹரியானாவில் வந்து 19 இடங்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, என்டிஏ அலைன்ஸ் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமே 10 சீட்டு தான் இருக்குது, 19 எப்படி அவங்களால வாங்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேசத்தில் வந்து மொத்தமே 4 நாடாளுமன்ற தொகுதிகள் தான் இருக்குது, ஆனால் 9 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு அவங்க எடுத்த டேட்டாலே வந்து சரியான ஒரு தகவல்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவில் பொறுத்தவரையில் 97 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டா படி 97 கோடி வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் வந்து எடுத்திருக்காங்கல்ல கருத்து கணிப்புகள், ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டோட்டல் சாம்பிள் ஆஃப் சர்வே அப்படின்றதே வந்து 95,000, 1,00,000, 50,000, 45,000 இப்படி தான் அவங்க டேட்டாவே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் 300லேருந்து 400 பேர்கிட்ட தான் மொத்தமே அவங்க வந்து பேசியிருக்கவே முடியும். அப்படின்றப்ப அந்த 300-400 பேர் சொல்லக்கூடிய தகவலை வச்சு நம்ம எப்படி வந்து அந்த டேட்டாவை நம்புறது அப்படின்ற கேள்வியும் நமக்கு நிச்சயமாக வரும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் வந்து மயிலாப்பூரில் போய் ஒரு வாக்காளர்கிட்ட யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் கட்சி அவங்க சுட்டி காட்டி சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே அந்த தொகுதியில் ஃபாலோ ஆகக்கூடிய நீங்கள் வேளச்சேரியில் போய் கேட்டிங்க அப்படின்னா இன்னொரு வருஷம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இடத்துக்கு இடம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாக்காளருடைய தன்மை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த தொகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த 300-400 டேட்டா பேஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு தொகுதியினுடைய வெற்றி நிலவரத்தை எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி நிச்சயமாக எழுது. ஸோ இதற்கு என்ன மாதிரியான பதில்களை இந்த நிறுவனங்கள் வச்சுருக்காங்க அப்படின்றது தெரில. குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் சி ஓட்டர், ஆக்சிஸ் மை இந்தியா, சிஎன்எக்ஸ் இவங்கெல்லாம் வந்து முக்கியமாக சர்வே நடத்தக்கூடிய நிறுவனங்களாக இருக்காங்க. இந்த நிறுவனங்களுடைய உண்மைத்தன்மை அப்படின்றது ஒரு சில தேர்தல்களில் வந்து சரியாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த ஆக்சிஸ் மை இந்தியாலாம் 2019 எலெக்ஷனை சரியாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா 2019 எலெக்ஷன் பொறுத்தவரையில் அந்த எலெக்ஷனில் வந்து கிளியராக நமக்கு தெரிஞ்சது பிரதமர் மோடிக்கு ஈக்குவலாக ஒரு தலைவரே இல்லை. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அவர் பாப்புலராக இருந்தார். அவர் மேலே ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரும் கிடையாது. குறிப்பாக கரப்ஷன் சார்ஜஸ் எதுவுமே பில்ட் ஆகலை. அந்த கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் சரியாக தான் அவங்க வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் பொதுவாகவே இருந்தது. இன்னொரு நெசசிட்டி என்னன்னா, அப்போ வந்து பாலக்கோட் மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருந்தப்போ தக்க பதிலடியை வந்து பிரதமர் வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமாக கொடுத்துட்டார் பாகிஸ்தானுக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணப்பட்டது. நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு வந்து த்ரெட் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் பிரைம் மினிஸ்டர் வேணும் அப்படின்றது இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 10 இயர்ஸில் ஓவராலாக பார்க்கும்போது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்றது பிரதமர் மோடி மேலேயும் இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது.
ஏன்னா பிரதமர் மோடி அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் என்றைக்குமே வந்து அவர் வந்து ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவில் அவர் பேசுனதே கிடையாது. மேபி அவர் கீழே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் வந்து தேர்தல் பரப்புரையில் பேசுவாங்களே தவிர பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் அவர் வந்து விகாச நோக்கி தான், அதாவது டெவலப்மெண்ட்டை முன்வைத்து தான் அவருடைய தேர்தல் பரப்புரைகள் அப்படின்றது இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லையும் அவருடைய நெரேட்டிவ் வந்து அவர் சேஞ்ச் பண்ணார். ரொம்ப ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவில் அவர் இந்த தேர்தலை வந்து அப்ரோச் பண்ணார் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சோஷியல் மீடியாவுடைய அவுட்ரீச் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் இருந்தது. காங்கிரஸ் இத்தனை காலங்களாக இல்லாமல் இந்த தேர்தலில் வந்து சரியான முறையில் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி எந்த ஒரு ப்ரைவேட் சேனல்ஸுக்குமே வந்து அவர் இன்டர்வியூவே கொடுக்கல. அவர் நேரடியாக மக்களை சந்திக்கிறது, இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளை வந்து நோக்கி அவர்களுடைய பயணமானது இருந்தது. இந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து சரியான வகையில் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் காங்கிரஸ் வந்து 328 தொகுதிகளில் தான் போட்டியிட்டாங்க. இதுவரை காங்கிரஸ் போட்டியிட்ட ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த தேர்தலில் தான் ரொம்ப குறைந்தபட்ச தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஆப்போசிஷன் பார்ட்டிஸை வந்து நம்ம கூட வச்சுருக்கணும், அவங்கள எந்த வகையிலையும் அவங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணுன்றதுக்காகவும், இந்த தேர்தலை எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காகவும் இந்த முயற்சியை அவங்க எடுத்தாங்க. இப்போ அந்த முயற்சியுடைய விளைவு என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாக அரவிந்த் கெஜ்ரிவால், அதே மாதிரி அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உத்தவ் தாக்கரே, ஸ்டாலின், மம்தா பானர்ஜி அப்படின்னு மற்றவர்கள்லாம் பிரிந்து போகாத அளவுக்கு ஓரளவு ஒரு ஒற்றுமையை வந்து இந்த தேர்தலில் காங்கிரஸால் பில்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த தலைவர்களுடைய ஒற்றுமையுமே வந்து காங்கிரஸ்க்கு ஒரு ஆடட் வேல்யூவாக இந்த தேர்தலில் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது. பாஜகவுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இயர் அப்படின்றது 2019 லோக்சபா எலெக்ஷன் தான். என்டிஏ வந்து 353 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. பாஜக 303 இடங்களில் தனிப்பெரும்பான்மையோட அவங்களால தனித்தே வந்து வர முடிந்தது. ஏன்னா அதற்கான சூழலும் காலமும் அப்போது இருந்தது. பாஜகவுடைய ஓவரால் டேலியை வந்து அவங்க 303லேருந்து அதிகரிக்கணும் அப்படின்னா ஈஸ்ட் அண்ட் சவுத் இந்தியாவில் வந்து அவங்க வந்து அதிகமான எண்ணிக்கையில் தொகுதிகளை வெற்றி பெறணும். இப்போ ஈஸ்ட் இந்தியான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட்டில் நீங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒடிசாலாம் இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஆல்ரெடி அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது 2019 18 தொகுதிகளில் வெற்றி அடைந்துட்டாங்க. 2014 2 தான் ஜெயிச்சிருந்தாங்க. 2லேருந்து 18க்கு வந்துட்டாங்க. இப்போ 18லேருந்து 25 வந்தால் தான் அது பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கும். இப்போ அவங்களால அதை பண்ண முடியுமா அப்படின்றது பெரிய சேலஞ்சு. அதே மாதிரி நீங்கள் ஒடிசா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒடிசாவில் வந்து 2019 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. இப்போ அவங்களால அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்றது ஒரு கேள்வி. இப்போ சதர்ன் இந்தியா வந்தீங்கன்னா, சதர்ன் இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து அவங்களால அதிகப்படுத்த முடியுமா நம்பர்ஸ் அப்படின்றது பெரிய சேலஞ்சஸாக இருக்குது. கர்நாடகாவில் அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. 2019 25 தொகுதிகளை ஜெயித்தாங்க. இப்போ அதவே ரிப்பீட் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ 1-2 சீட்டு வந்து நீங்கள் அதிகமாக அவங்க எடுத்திருந்தாலும் கூட, 1-2 இப்போ வந்து கேரளாவில் 1 இல்லை தமிழ்நாட்டில் 1 எடுத்தாலும் கூட, அவங்க வந்து கர்நாடகாவில் அவங்களுடைய ஏற்கனவே பெற்ற வெற்றிகள்லேருந்து பார்க்கும்போது குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது 303 வந்து பாஜக இந்த முறை வருவது கடினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் 361 ப்ளஸ் பாஜக வெற்றி பெறும்னு எக்ஸிட் போல் சொல்வது எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகளை இன்றைக்கி அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.